ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ரம்யா. இன்னைக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல பப்ளிக் கம்பெனி பிரைவேட் கம்பெனியோட டெஃபினிஷன் பார்க்கலாம் வாங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 2 of 68, private company means a company having minimum paid up share capital as may be prescribed and which by its article restrict the right to transfer its share except one person company, limit the number of members to 200, prohibits any invitation to public to subscribe for any securities of the company. அதாவது ப்ரைவேட் கம்பெனி தன்னோட ஆர்டிகல்ஸில் ஒரு ஷேரோட ரைட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1% கம்பெனி தவிர மற்ற எல்லா ப்ரைவேட் கம்பெனிக்கும் மேக்ஸிமம் வந்து 200 மெம்பர்ஸ் தான் இருக்கணும்னு லிமிட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக்கு தன்னோட செக்யூரிட்டிஸை இன்வைட் பண்ணுறதுக்கு ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ்ன்னு சொன்னோம். அதோட கவுண்டிங் மெத்தட்ஸ் வந்து என்னென்னா, இப்போ ஜாயிண்ட் ஹோல்டிங் XY சேர்ந்து ஒரு ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா XYயை 2வாக கன்சிடர் பண்ணாமல் சிங்கிள் மெம்பராக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வர 2 பாயிண்ட்ஸ் வந்து கவுண்டிங் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரண்ட் எம்ப்ளாயிஸ். இப்போ கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர் எம்ப்ளாயிஸ், அதாவது அவங்க எம்ப்ளாயாக இருக்கும்போது மெம்பர்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் சீஸ் ஆனதுக்கப்புறமே மெம்பர்ஸாக கண்டினியூ ஆவாங்க. அவங்களும் இதில் வந்து கவுண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 of 71 பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி which is not a private company and has minimum paid up share capital as may be prescribed. However, subsidiary of public company shall be deemed to be public company for the purpose of this act even where such subsidiary company continues to be a private company in its article. அதாவது பப்ளிக் கம்பெனினா என்னென்னா, அது வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருக்காது. அதுக்கப்புறம் பப்ளிக் கம்பெனியோட சப்சிடரி ப்ரைவேட் கம்பெனியாகவே இருந்தாலும் அதை பப்ளிக் கம்பெனியாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைவேட் கம்பெனி தன்னோட ஆர்டிகல்ஸில் ப்ரைவேட் கம்பெனினே கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த 2 செக்ஷனோட கொஷின்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு subscribe for Learn with Ramya channel.